Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu Allahu Allahu. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. வார்த்தைகளில் சிறந்த அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமை ஏற்படுத்துவது என்றும், ஒவ்வொரு புதுமையான காரியங்கள் அனைத்தும் வழிகேடுகள் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுறுத்தியதை நானும் உங்களுக்கு நினைவுறுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். சுவனத்தின் பெண்கள் தாவா குரூப் வழங்கும் பெண்களுக்கான வாராந்திர மார்க்க உரையின் இன்றைய தலைப்பாக தர்கா வழிபாடு ஓர் ஆய்வு. அதாவது தர்கா வழிபாடுனா என்ன, இந்த இஸ்லாமானது தர்கா வழிபாடுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்குது, இந்த தர்கா வழிபாடு இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டவையா அல்லது அனுமதிக்கப்படாதவையா, இந்த தர்கா வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இதற்கான நம்முடைய விளைவுகள் என்ன மறுமையில என்கிறது பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் நவுது பில்லாஹி மின்ஹா அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சிலர்கிட்ட போய் நம்ம கேக்குறோம், ஏன் தர்கா வழிபாடு பண்றீங்க, மார்க்கம் அது உங்களுக்கு அனுமதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவா இருக்கு, என்னுடைய அம்மா அப்பா அப்படி செய்தார்கள், அதனால நான் என்ன செய்யறேன், நான் தர்கா வழிபாடு செய்யறேன் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காம செய்யக்கூடிய சூழ்நிலைகளையும் நிலைகளையும் பார்க்கிறோம். சரி, நாங்க ஏன் இந்த தர்கா வழிபாடு உங்களை செய்ய வேணாம்னு சொல்றோம், ஏன் செய்யக்கூடாது? நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறோம். என்ன வாக்கு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் அவனுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு வாக்கு கொடுக்கிறோம் அல்லாஹ்வுக்கு. இன்னும் தொழுகையில அல்ஹம்து சூரால நாங்க ஒவ்வொரு தொழுகையின் போது நாங்க என்ன சொல்றோம், அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுக்கிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் யா அல்லாஹ், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நாங்க என்ன செய்யறோம், வாக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொரு சூறாலையும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்க அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு நவுது பில்லாஹி மின்ஹா இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா சிலர் தான் என்ன செய்யறோம், இந்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்கிறோம். பலர் என்ன செய்யறது இல்ல, வாக்க காப்பாற்றல. ஏன் காப்பாற்றலங்கிறது இன்ஷா அல்லாஹ் விளக்கக்கூடிய உரையாதான். சரி, நாங்க ஏன் மண்ணறைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிலர் சொல்றாங்க. மண்ணறைக்கு போக கூடாதுங்க, அது பாவம், அது இணை வைப்பு தான் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. இதை பற்றி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் முஸ்லிம்ல
1777வது ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடக்க ஸ்தலங்களை நீங்கள் சந்தியுங்கள், ஏனெனில் அவை உங்களுக்கு மரணத்தை நினைவூட்டும். அப்ப கான்செப்ட் என்னவா இருக்கு, உங்களுக்கு மரணம் நினைவு வரணும் அப்படின்னாக்கா நீங்க அடக்க ஸ்தலங்களை சந்தியுங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கபருடைய வாழ்க்கை தான் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, அங்க வெற்றி அடைஞ்சால்தான் நாங்க மறுமையில வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நமக்கு தெரியக்கூடியதா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, நீங்க போய் மன்னரையை சந்திங்க, ஏன்னு சொன்னா அது உங்களுக்கு மறுமையை நினைவுறுத்தும். அப்ப இதுதான் கான்செப்ட தவிர அங்க போய் நாங்க என்ன செய்யக்கூடாது, கந்தூரி நடத்தக்கூடாது, விழாக்கள் கொண்டாடக்கூடாது, ஊருசு இது போன்ற மார்க்கத்தில் இணை வைக்கக்கூடிய காரியங்களை நாங்க கொண்டாடக்கூடாது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க சிலரு, இதே போல தர்கா போகலாம், அது மார்க்கமானது அனுமதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்துல இல்லாத, அதாவது தரமற்ற ஹதீஸ்களை கொண்டு காட்டக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கிறோம். அது ஒரு புனித பயணமா இன்னைக்கு பார்க்கிறோம். மும்பைல இருக்கக்கூடிய தர்கா, சென்னையில இருக்கக்கூடிய தர்கா, ஏர்வாடியில இருக்கக்கூடிய தர்கா, நாகூர் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனித பயணமா என்ன செய்யறாங்க, கருதக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். புனித பயணமா கருதுறது மட்டும் இல்லாமல் அந்த புனித பயணத்துக்கு மேற்கொள்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜித் அக்ஸா, இந்த 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எங்கும் பயணம் கருதாதீர்கள். என்னடா பயணம் கருதாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்களே, அப்பனா வெளியூருக்கு நம்ம எங்கேயுமே போக முடியாதா, கொல்ல முடியாதா அப்படிங்கிற விளக்கம் கிடையாது. எங்க பயணம் கருதாதீங்க, புனித பயணமா நீங்க கருதாதீங்க. அப்போ புனிதமா கருதக்கூடிய மஸ்ஜிதுகள் எது, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3 பள்ளிகளை தவிர வேறு எங்கேயும் புனித பயணமா கருதாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த தர்கா வழிபாடு அது ஏன் இணை வைப்பு அப்படிங்கறத பார்ப்போம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரியில 436வது ஹதீஸா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறப்பு நெருங்கிவிட்ட போது தமது முகத்தில் வேலைப்பாடு கொண்ட ஒரு கருப்பு துணி ஒன்று போட்டிருந்தார்கள். வெப்பத்தின் சூடு அவர்கள் அதிகம் உணரும் போது அந்த துணியை அவர்கள் விலக்கி விடுவார்கள். எதிலிருந்து, முகத்திலிருந்து விலக்கி விடுவார்கள். அதே நிலையில் சொல்லுவார்கள், லானத்துல்லாஹி யஹூதி வன் நஸாரா, யஹூதிகளையும் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் தன் கருணையில் இருந்து அப்புறப்படுத்துவானாக. ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாங்க, இத்தஹது குபூர் அன்பியாஇ மசாஜிதா, அவர்கள் தம் இறை தூதர்களின் அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். இத்தஹது அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், எத, ஹுபூரா கபறுகளை, அன்பியாயிம் யாருடைய கபர, நபிமார்களுடைய கபறுகளை, மசாஜிதா வணங்கப்படக்கூடிய இடமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே போல நீங்கள் என்னுடைய கபரை அப்படி ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யறாங்க. அடுத்ததா ஒரு ஹதீஸ பார்த்தோம் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா அவர்களை அறிவிக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களா, சஹீஹுல் புகாரில 427வது ஹதீஸா, உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் அபிசீனியாவில் தாங்கள் பார்த்த உருவப்படங்கள் கொண்ட ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தை குறித்து என்னிடம் பேசினார்கள். மேலும் அவ்விருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அதை பற்றி கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடையே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்ககிட்ட, அவர்களிடையே ஒரு நல்ல மனிதர் ஒருவர் வாழ்ந்து இறந்து விடும்போது அவரது சமாதியின் மீது வணக்கஸ்தலம் ஒன்றை கட்டி அதில் அவருடைய உருவ படங்களை வரைவார்கள். இப்படிப்பட்டவங்க தான் மறுமையிலே மிக மிக மோசமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேல என்ன பார்த்தோம், நாங்க நபிமார்களுடைய கபரைத்தான் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ரசூல்லா புகழை விரும்பாதவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில அறிவற்ற மனிதர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, நல்ல மனிதர்கள் அவர்களிடத்துல ஒருத்தவங்க வாழ்ந்து இறந்தாங்கன்னு சொன்னா அவங்களையும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு கபரை கட்டி ஒரு உருவப்படத்தை போடுவாங்க. இவங்கதான் மனிதர்களே மிக மோசமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. இன்னைக்கு பார்க்கிறோம் கபரு வணக்கம் அப்படிங்கிறது மார்க்கத்துல எந்த அளவிற்கு
ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அசிங்க நிலை, ஒரு அருவருப்பு தக்க ஒரு செயல், மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கறத பார்க்கிறோம். ஏன் இது ஹராம்னு சொல்லி சொல்றோம்? அல்லாஹுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ்க்கு என்ன நம்ம வாக்கு கூட, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் ஒன்னையே நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு வாக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நஊது பில்லாஹி மின்ஹா, கபறுகளை வணங்கக்கூடிய, அவர்களிடத்துல பிள்ளை வரமோ, அவர்களிடத்துல செல்வ வரமோ கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நாகூர் தர்காவை எடுத்துக்கலாம். அங்க எப்படி இருக்கு? நஊது பில்லாஹி மின்ஹா, நாகூர் தர்கா தான் இன்னைக்கு தர்காலயே ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே கேள்விப்படக்கூடியது. நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்கா. அந்த நாகூர் தர்கால எப்படி தெரியுமா வாசல்ல போட்டு வச்சிருப்பாங்க? நாகூர் ஆண்டவரா, நஊது பில்லாஹி மின்ஹா. அது போட்டு வச்சது மட்டும் இல்லாம அங்க அந்த நாகூர் ஆண்டவர் இருக்காருலே, அந்த தர்கால அடங்கி இருக்கக்கூடிய அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு சுய அறிவு கூட என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த நாகூர் ஆண்டவர் போட்டு இருந்த செருப்பை தூக்கி தலையில வைக்கிறதுக்கு நஊது பில்லாஹி மின்ஹா இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டம் பார்க்கணுமே. அது மட்டும் இல்லாம ஏர்வாடியில பணக்காரலேன்னு ஏழை வரைக்கும் அந்த கபறுகளை வணங்குறதுக்கோ, அவங்கள்ட்ட செல்வ வரம், குழந்தை வரம், இது எல்லாம் கேட்கறதுக்கும் நஊது பில்லாஹி மின்ஹா அலைமோது கூட்டம். இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு நாகூர் தர்கால ஒரு யானையானது செத்து போச்சு. அந்த யானை இறந்ததுக்கு அந்த யானைக்கு ஒரு தர்கா எங்க நாகூர் பின்னாடி கட்டிட்டாங்க. அதே போல ஏர்வாடியில ஒரு பூனை இறந்து போச்சு, அந்த பூனை இறந்து போனதுக்கு ஒரு தர்கா. நஊது பில்லாஹி மின்ஹா. அப்ப எத்தனை தர்காக்கள்ல எத்தனை யானைகளோ எத்தனை பூனைகளோ இறந்து இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு நமக்கு தெரியும் அது ஒரு பூனை இறந்து போச்சு. இப்ப நாகூர்ல சமீபத்துல நடந்த ஒரு விஷயம் இது, அந்த யானை இறந்து போன சம்பவம். அப்ப அப்படி இருக்கும்போது எத்தனை தர்காக்கள்ல எத்தனை விதமான விலங்குகள் இறந்து போனதுனால அவங்க எத்தனை தர்காவை கட்டியிருப்பாங்களோ அல்லாஹ் அறியக்கூடியவன். அடுத்ததான் ஹராம்களுடைய ஒட்டுமொத்த உருவம் என்ன அப்படின்னாக்கா, அபுல் ஹையாஸ் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் முஸ்லிம்ல 1764வது ஹதீஸ், அலி பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அலுவலுக்காக என்னை அனுப்பினார்களோ அந்த அலுவலுக்காக நான் உன்னை அனுப்புகிறேன். அந்த அலுவல் என்னவென்றால், எந்த உருவ சிலைகளையும் நீர் அழிக்காமல் விட்டுவிடாதே, தரையை விட உயர்ந்துள்ள எந்த கபரையும் தரை மட்டமாக்காமல் விட்டு விடாதீர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தரையை விட உயர்ந்திருக்கக்கூடிய கபர்கள் நஊது பில்லாஹி மின்ஹா இன்னைக்கு எத்துணை கபர்கள் நம்முடைய ஊருக்கல்ல தரையை விட உயர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நாங்க பார்க்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடு யா அல்லாஹ். அந்த தர்காக்களில் உள்ள கொடிகளையும் அந்த கபர்களையும் தகர்த்து எறியக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடு. அப்போ இன்னைக்கு மார்க்கமானது அல்ஹம்துலில்லாஹ் எந்த அளவிற்கு வளர்ந்து வரக்கூடியதா இருக்கோ அதே அளவுக்கு நஊது பில்லாஹி மின்ஹா இன்னைக்கு என்ன செய்றாங்க? இன்னைக்கு மார்க்கத்துல இணை வைப்பு கோத்திரங்களானது நஊது பில்லாஹி மின்ஹா அதிகம் 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 பரவக்கூடியதா இருக்கு. ஒரு மாற்று மதத்தார்ல அங்க என்ன செய்றாங்க? அங்க தேருனா இங்க சந்தனக்கூடு, இங்க கந்தூரி, அங்கிருந்து மாற்று மத பூஜை புனஸ்காரம் அப்படின்னாக்கா இங்கேயும் அதே மாதிரி குத்துவிளக்கு ஏத்துறாங்க, தர்கால போய் சுத்தி வராங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. மாற்று மத சகோதரிகள் எந்த ஒரு இழிவுக்குரிய செயல்களை செய்யறாங்களோ அதே ஒரு செயல்பாடுகளை தான் இங்கேயும் என்ன செய்யறாங்க? செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அங்க சிலையா வச்சு வடிக்கிறாங்க, இங்க கபரை படுக்க வச்சு வணங்குறாங்க. இதுதான் வித்தியாசமே தவிர வேற எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எமது சமூகமே, பெண்களே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண் ஆண்களை விட பெண்கள் இந்த தர்காவுடைய வழிபாடுகள்ல அதிகம் ஈடுபடக்கூடியவங்களா இருக்காங்க. ஆகவே சகோதரிகளை, அல்லாஹ்வை அதிகம் அஞ்சிக் கொள்ளுங்கள். தர்கா வழிபாடு என்ற ஒரு மோசமான கொள்கையை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. இந்த தர்கா வழிபாடு என்பது நஊது பில்லாஹி மின்ஹா நாளை நம்மை நரகில் கொண்டு பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இது முழுக்க முழுக்க இணை வைப்பை அஞ்சி வேறு இல்லை. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நேர்வழியை தருவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إنها لحظات شكر وامتنان لك مني. إنها لحظات شكر وامتنان لك مني يا رفيق الدار.
أذكر الفضل وحسني يا رفيق الدرب